வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நாம் இன்னைக்கு அட்சய திருதியினுடைய சிறப்பு தொகுப்பாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அட்சய திருதி அப்படின்னா என்ன? அட்சயம் என்பது குறையாதது என்று பொருள். திருதி என்றால் வளரக்கூடியது என்று பொருள். அப்ப அட்சய திருதி நன்னாளில் ஒரு பொருளை வாங்கும் பொழுது குறையாமல் வளரும் என்பது ஐதீகம். அதை நகைக்கடை உரிமையாளர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வியாபார யுக்திகளை மேற்கொண்டு மக்களை தங்கம்தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே தவிர உண்மை அதுவல்ல. இன்றைய சூழ்நிலையில் அடித்தட்டு மக்கள் தங்கம் வாங்கக்கூடிய நிலையில் இல்லை. தங்கம் விலை அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு கிராம் தங்கம் வாங்க வேண்டும் என்றால் கூட மிகுந்த எதிர்பார்ப்பும் மிகுந்த சிரமத்திற்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட அமெரிக்கா டாலர்கள்ல $3500 மேல தங்கத்தினுடைய விலை ஏறிட்டு இருக்கு. இப்ப இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 70,000 ரூபாயை தங்கம் விலை தொட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது பகல் கனவாக இருக்கிறது. இந்த வருடம் நடக்கக்கூடிய அட்சய திருதியில் ஒரு என்றால் 12 வருடங்களுக்கு பிறகு அந்த குருவும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த அட்சய திருதி எப்பொழுது ஏற்படும் என்றால் வருடந்தோறும் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சபலமான மேசத்தில் சஞ்சாரம் செய்வதும் சந்திரன் ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெறக்கூடிய தன்மை ஏற்படும் பொழுதும் இந்த அட்சய திருதி நன்னால் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வு இந்த வருடம் ஒரு விசேஷம் என்னவென்றால் சூரியனும் உச்சபலத்தோடு மேசத்தில் இருக்கிறார். சந்திரன் ரிஷபத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சபலமாக அங்கு அமர்வதும், வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரனும் உச்சபலத்தோடு அமர்ந்திருப்பதும், குரு ரிஷபத்தில் இருப்பதும், பரிவர்த்தனை யோகத்தில் 2 கிரகங்களும் அதாவது குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் ஆட்சி பெறும் தன்மைக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலை பலமாக இருக்கக்கூடிய கிரக நிலையில் நாம் ஒரு பொருளை வாங்கும் பொழுது நிச்சயம் அது படிப்படியான ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. செல்வ வளத்தை பெருகக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்க முதல்ல ஒரு துணி கடைக்கு போயிட்டு வெண்பட்டு அப்படின்னு கடையில கேட்டீங்கன்னா இருக்கும். அதுல இந்த கேர்ச்சிப் அளவுக்கு 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு 4 துணி அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. ஒரு 4 துணி அதில் வாங்கிட்டு ஒரு 3 கட்டி மஞ்சள், அதாவது நம்ம பழைய கடைகள்ல இருக்கும் 3 கட்டி மஞ்சள் அப்படின்னு கேட்பாருங்க. அதுல 3 கட்டி மஞ்சளை வாங்கிக்கிங்க. 3 கிலோ அரிசி, பச்சரிசி, 3 கிலோ வெல்லம் அல்லது சர்க்கரை, ஒரு 3 கிலோ கல்லுப்பு, வீட்டுக்கு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு தான். இந்த 5 பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு முதல்ல ஒரு தட்டு எடுத்து முதல்ல ஒரு தட்டுல அந்த பட்டு துணி விரிச்சு முதல்ல சர்க்கரை அல்லது வெல்லத்தை நிரப்புங்க. அதுக்கு அடுத்த தட்டுல அரிசி, மற்றொரு 3வது தட்டுல வந்து நம்மளுக்கு உப்பு. இந்த 3 பொருளையும் நிரப்பி, அதாவது 3 கிலோ அப்படிங்கிறது, அதாவது 3வது திதி அப்படிங்கிறதுக்காக அந்த 3 கிலோ நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் எடுத்து, ஏன்னா பூஜை ரூம் சின்னதா இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு 3 கைப்பிடி கூட எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கப்பு நிறைவா இருக்கும், நிறைஞ்சிருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும். அதுல 3 பொருள்கள் மேலேயும் அந்த கட்டி மஞ்சளை ஒவ்வொன்று வச்சிருங்க. சரிங்களா? 3 இதுலயும் கட்டி மஞ்சள் ஒன்று வச்சிருங்க. மீதம் இருக்கிற அந்த 4வது பட்டு துணியில 11 ரூபாய் காயின், உங்ககிட்ட வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கு, தங்கம் வெள்ளியோ தங்கமோ அல்லது பொருள் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு, ரத்தினங்கள் கூட எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு அப்படின்னா அந்த 4வது பட்டு துணியில 11 ரூபாய் காயினும் அந்த விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வச்சு ஒரு முடிச்சு போட்டு அந்த பூஜை ரூம்லயே அதிலேயே வச்சிருங்க. இதில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதாவது இந்த பொருட்களை எல்லாம் வைத்து தீபமேற்றி பஞ்ச தீபம், 5 கண் கொண்ட குத்து விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க. பஞ்ச தீபம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்கு. இந்த பஞ்ச தீபம் ஏற்றி இந்த செல்வங்கள் எல்லாம் என் வீட்டில் குறையாமல் வளர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள்.
பிறகு அடுத்த நாள் காலையில் மறுபூஜை செய்து மீண்டும் தீபமேற்றி மறுபூஜை செய்துவிட்டு அந்த 3 பொருள்களில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து எறும்புக்கு அல்லது காகத்திற்கு, பறவைகளுக்கு தானமிட்டு மற்றதை வீட்டுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இதை செய்து வாருங்கள். கட்டாயம் உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமியும் குடியிருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள் விதை தானியங்களையும் கூடவே சேர்த்து வைத்துக் கொள்வது சிறப்பு. விதை தானியங்கள் அதிகம் பயன்பாட்டுக்கு இருக்கும் பொழுதும் விதை தானியங்கள் வைத்து வழிபட்டு நாம் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது அடுத்த வருடம் நம்மளுக்கு தானிய உற்பத்திகள் அதிகமாகும் என்பது ஒரு சாஸ்திர ஐதீகம். ஸோ அதனால் அவர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டமான நபர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பொருள்கள் உங்கள் வீட்டில் குறையாமல் இருந்தாலே மற்ற பிரச்சனைகள் வராது. அதனால் இந்த பொருள்கள் உங்கள் வீட்டில் நன்கு வளர்ந்து மக்கள் சுபிட்சமாக வாழ மனதார வாழ்த்திக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.